Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தமிழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. தமிழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. என்னை சூழும் துன்பங்கள் கனையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா. என்னை சூழும் துன்பங்கள் கனையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா, என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, வார்த்தை வழியாக இணைந்திருக்கிறோம். இணைந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிக்கிறார். இந்த வழியிலே கூட நம்ம சிறப்பாக அழைத்தல் பெற்றிருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம், அழைத்தலுக்காகவும் நாம் ஜெபிக்கிறோம். இந்த அழைத்தலை குறித்த ஒரு சீரிய சிந்தனையை இந்த நாளில் நாம் வைக்க இருக்கிறோம். அழைத்தலுக்கான ஒரு சிறப்பு திருப்பலியாகவே இதை நாம் ஒப்பு கொடுக்கிறோம். ஆகவே இந்த சிறப்பு திருப்பலியில் அழைத்தலின் ஆண்டவர் அவர் தான் அழைத்தலை கொடுக்குறார். அவர் இந்த பலியினுடைய நிறைவை எங்கே வைக்கிறாருன்னா அழைத்தலில் தான் வைக்கிறார். அழைத்தல் என்பது ஒரே வார்த்தை தான், ஆனால் அந்த அழைத்தலினுடைய செயல்படுகிற விதம் பல்வேறு ஆயிரமான வழிகளில் அது வெளிப்படுகிறது. ஆகவே நாம் அழைத்தல் அப்படின்னா அது ஒன்றுக்குத்தான் அந்த அழைத்தல் அப்படின்னு நம்ம நினைத்தா அது நம்முடைய எண்ணத்தை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டவர் கொடுக்கிற அழைத்தலினுடைய அந்த பன்முகத்தன்மை நம்மால் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறது. ஆகவே அதையெல்லாம் புரிந்து கொள்ளவும் ஆண்டவர் தாமே நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பை நம்ம உணரவும், அழைக்கப்பட்டவர்கள் அந்த அழைத்தலில் உறுதியாய் நிலைத்திருக்கவும், அழைக்கப்பட்டவர்கள் உறுதியாய் நிலைத்திருந்தாலும் உண்மையாக நிலைத்திருக்கவும் இந்த நேரத்திலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வை நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்று மனம் அருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, தூய ஆவியாரால் ஒன்று சேர்க்கப்பட்ட உமது திரு அவை முழு இதயத்தோடு உம்மீது பற்றுதல் கொண்டிருக்க நீர் செய்தருள்வீராக. அதனால் அத்திரு அவை தூய இதயத்துடன் உம்மோடு ஒன்றித்திருக்கவும் செய்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். வளர்ச்சியும் உரிமை பேற்றையும் உங்களுக்கு தரவல்ல கடவுளிடம் ஒப்படைக்கின்றேன். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 28 முதல் 38 முடிய. அந்நாட்களில் பவுல் எபேசு சபையின் மூப்பர்களிடம் கூறியது: தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கி கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்து கொள்ளுங்கள். உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும். அவை மந்தையை தப்பவிடாதவாறு தாக்கும். உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவர். எனவே விழிப்பாயிருங்கள். 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்து கூறியதை நீங்கள் நினைவிற்கொள்ளுங்கள். இப்போதும் நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கின்றேன். அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக. அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பேற்றையும் உங்களுக்கு தரவல்லது. எவருடைய பொன்னுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதில்லை. என்னுடைய தேவைகளுக்காகவும் என்னோடு இருந்தவர்களுடைய தேவைகளுக்காகவும் இந்த என் கைகளே உழைத்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோருக்கு துணை நிற்க வேண்டுமென்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன். அதோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள் என்று கூறினேன். இவற்றை சொன்ன பின்பு அவர் முழந்தாள் படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார். பின் எல்லாரும் பவுலை கட்டித் தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர். இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்கப் போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. பிறகு அவர்கள் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழி அனுப்பி வைத்தனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாதுகாக்கும் மீட்பரே என் பாறையான இயேசுவே, பாதுகாக்கும் மீட்பரே என் பாறையான இயேசுவே, கேடயமும் புகலிடமும் கேடயமும் புகலிடமும் வாழ்வில் எல்லா வரங்களையும் வாரி வழங்கும் இறைவனே, பாதுகாக்கும் மீட்பரே என் பாறையான இயேசுவே, பாதுகாக்கும் மீட்பரே என் பாறையான இயேசுவே.
செழித்து வளரும் செடிகள் போல இளைஞர் வளரட்டும். செதுக்கிய சிலைகள் போல பிள்ளைகள் வளரட்டும். செதுக்கி வளரும் செடிகள் போல இளைஞர் வளரட்டும். செதுக்கிய பிள்ளைகள் போல பிள்ளைகள் வளரட்டும். பசியில்லா நிலையாலே வாழ்வு ஓங்கட்டும். பசியில்லா நிலையாலே வாழ்வு ஓங்கட்டும். எங்கள் வாழ்வே தங்கமாகும் உம்வாக்கால் உம்வாக்கால். பாதுகாக்கும் மீட்பரே என் பாறையான இயேசுவே. பாதுகாக்கும் மீட்பரே என் பாறையான இயேசுவே. பாதுகாக்கும் மீட்பரே என் பாறையான இயேசுவே. உமது வார்த்தையே உண்மை. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 17 இறைவார்த்தைகள் 11b 19 வரை. இயேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து வேண்டியது, தூய தந்தையே, நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்போது உம்மிடம் வருகிறேன். என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும்போதே இதை சொல்கிறேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டுமென்று நான் வேண்டவில்லை, தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர் ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளினுடைய ஒரு சிறப்பு ஜெப அழைப்பாக நாங்கள் முன்வைத்திருப்பது அழைத்தலை குறித்து நம்ம சிந்திக்கிறோம். பாருங்களேன், இந்த முதல் வாசகம் இரண்டாவது வாசகத்துக்கும் ஒரு சிறிய தொடர்பை நம்ம இதில் பார்க்குறோம். நிறைய யோவான் இறையியல் கண்டென்ட்டை நிறைய உள்ளே வச்சுருவார். யோவான் நற்செய்தி படிக்கும்போது கொஞ்ச நேரத்தில் தூக்கம் வந்துடும். அதனால் ராத்திரியில் தூக்கம் வரலன்னா நீங்கள் பைபிள் எடுத்து படின்னு சொல்லுவாங்க. சீக்கிரம் தூங்கணும்னா யோவான் நற்செய்தியை படிச்சிங்கன்னா சீக்கிரம் தூங்கிடுவீங்க. ஏன்னா அதில் நிறைய புரியாதது போல் இருக்கும்.
ஆனால் ரொம்ப ஆழமான கருத்துக்கள் அது உள்ளே இருக்கிறது. அதனால தான் இந்த நாட்களில் மிக முக்கியமான ஒரு காலகட்டம், இந்த உயிர்ப்பின் காலமும் அப்புறம் ஆவியானவருடைய பெருவிழாவின் காலமும் ரொம்ப முக்கியமான காலம். இந்த இடைப்பட்ட நாட்களில் நமக்கு கொடுக்கப்படுற சிந்தனை பூரா பார்த்திங்கன்னா, இந்த ஆண்டில் ஒவ்வொரு இயராக பிரிச்சிருக்கிறாங்களே, அந்த இயரில் இந்த வருடத்திற்கான வழிபாட்டு முறைப்படி யோவானுடைய நற்செய்தி தான் நமக்கு தொடர்ச்சியாக வாசிக்கப்படுது. அதனால் என்னடா சொன்னதையே சொல்லிகிட்டு இருக்கிறாரே நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஒரு பெரிய அற்புதங்கள் இருக்கிறது. அதுலேருந்து ஒரே ஒரு வரி பாருங்கள், நற்செய்தியினுடைய இறுதி பகுதியும் முதல் வாசகத்தினுடைய முதல் பகுதியும் ஒரு இணைந்திருக்கிற பாக்கியத்தை நம்ம பார்க்குறோம். அதில் கடைசியாக ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நீர் என்னை உலகத்துக்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன், அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவராகும்படி. அந்த உண்மையினால் உரியவராகிறதுனா என்ன? அதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டார் பாருங்க, உண்மை என்பது உமது வார்த்தையே உண்மை. அப்போது நம்ம ஊழியம் செய்கிறோம் அப்படின்னா அந்த ஊழியத்திற்கான அடிப்படை எங்கே இருக்குன்னா வார்த்தையில் இருக்கணும். அதுதான் சொல்கிறாரு, உண்மையினால் உமக்கு உரியவராகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். அப்போ உண்மையினால் உமக்கு உரியவர்னா இன்னொரு வார்த்தையை போட்டிங்கன்னா வார்த்தையினால் உமக்கு உரியவராகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். அப்போ இயேசு எப்போ அவரை உனக்கு அர்ப்பணமாக்குவாருன்னா, இந்த வார்த்தைக்கு நீங்கள் உண்மையுள்ளவர்களாக, ஊழியக்காரர்களாக, அல்லது இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை புரிந்து செயல்படுகிறவர்களாக மாறுகிற போது ஆண்டவருடைய அந்த அர்ப்பணத்தினுடைய நிறைவான பலன் நமக்கு கிடைக்கும். முதல் வாசகத்துக்கு வாங்க. எபேசு சபையில் பவுல் எந்திரிச்சு சொல்கிறாரு, தமது சொந்த இரத்தத்தால். அடுத்தவன் ரத்தத்தெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாங்கின காலம்லாம் போயிடுச்சுங்க. பழைய ஏற்பாட்டில் பாவ பரிகார பலியாக என்ன செய்வாங்க? ஆட்டை பிடிச்சி வெட்டுவாங்க, மாட்டை வெட்டி அந்த ரத்தத்தை என்ன செய்வாங்க? அந்த தெய்வத்துக்கு பலிபீடத்தில் ஊற்றி பலி ஒப்பு கொடுத்தாங்க. அது ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு. அதற்கு பிறகு அந்த பலிகளையெல்லாம் நிறைவு செய்யும்படியான ஒரு பலி வந்தது. அதுதான் இயேசுவினுடைய பரிசுத்தமான இரத்தத்தினாலான பலி. அதனால தான் நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவ சபைகளில் நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது, வேறு எந்த பலிகளையும் நம்ம ஏற்றுக்கொள்றதில்ல. இப்போல்லாம் கூட சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, சில கிராமப்புறங்களில் ஒரு சில இடங்களை தெரிந்தெடுத்து வச்சுக்கிறாங்க. அங்கே போய் ஆடை வெட்டணும், மாடை வெட்டணும், கோழியை வெட்டணும். கண்டிப்பாக நீங்கள் ஆடு எடுத்துகிட்டு போங்க, மாடை எடுத்துகிட்டு போங்க, எங்கேயாவது ஓரமாக வச்சு வெட்டி நல்லா சமைச்சு பிரியாணி சாப்பிடுங்க, நல்லா கறி குழம்பு வச்சு சாப்பிடுங்க, அதுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் நான் அந்த கோயிலுக்கு முன்னாடி வெட்டி ரத்தத்தை காவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது நீ ஆண்டவருக்கு எதிராக நிற்கிற செயல், ஆண்டவருக்கு உகந்த காரியம் இல்லை. ஏன்னா இயேசு சாமியினுடைய இரத்தம் சிந்துகிற அந்த மையத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த வேலையை செய்வாங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட்ட பிற்பாடு இந்த ஆடுகளின் இரத்தமோ, கோழிகளின் இரத்தமோ, மாடுகளின் இரத்தமோ அதுக்கு ஈடாக முடியாது. அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்கன்னு நீ போய் ஒரு ஆட்டை பலி கொடுக்குற, அந்த பலி கொடுத்த ஆட்டை நான் சாப்பிட்றேன்னா அதில் வாய் வைக்கிறவனுக்கெல்லாம் இப்போ வேதனை தான். ஸோ அதுக்காக நீங்கள் அங்கே கிராமத்துக்கு போங்க, லாரியில் ஆடு எடுத்துகிட்டு போங்க, மாடு எடுத்துகிட்டு போங்க, வெட்டி சாப்பிடுங்க, எங்களையும் கூப்பிடுங்க, நாங்களும் வரோம், சேர்ந்து சாப்பிடுவோம், எல்லாம் செய்வோம். ஆனால் பலி கொடுப்பேன்னு சொல்லக்கூடாது. ஒரு இடத்துல ஒரு கோயில் இருக்குது. இந்த இடத்துல ஒரு புனிதை மாதிரி வாழ்ந்த ஒரு சகோதரியுடைய கோயில், அவருடைய பேரால் ஒரு ஆலயம் எழுப்பி அங்கே விழாவெல்லாம் நடக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துக்கிட்ட தான் வந்து வெட்டணும்னு எல்லோரும் வெட்டுவாங்க. மரத்துக்கிட்ட வெட்டினா தான் பலனா. அதனால் ஆடு கோழி. அப்போ அந்த இடத்துல கோயில் நிர்வாகம் என்ன செய்வாங்கன்னாக்க, அந்த இடத்துல ஆடு வெட்டினா 50 ரூபா, கோழி வெட்டினா 25 ரூபா. அவன் உடனே வந்து கேட்பான், ஏன் கோழியை ஏன் ஆட்டை கொண்டு வந்து இங்கே வெட்டுறதுக்கு உனக்கு ஏன்டா காசு கொடுக்கணும் அப்படின்னு சண்டை போடுவாங்க. அப்போது கோயில் நிர்வாகம் சொல்லுவாங்க, அப்போ நான் அங்கே இருக்கு பாரு அந்த மரம், அங்கே போய் வெட்டிக்கோ அப்படின்வாங்க. அங்கே போக மாட்டான். ஏன்னா இந்த மரம் தான் கோயிலுக்கு நேராக இருக்குது, இந்த மரத்தில் வெட்டினா தான் அவங்களுக்கு அந்த பீடை எல்லாம் ஓடும் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் ஒன்று, அங்கே வெட்டினவனுக்கு தான் பீடை பிடிக்கும். அதனால் நான் வந்து என்னது கோவில் மாதிரி செய்கிறவங்களுடைய பொழப்பெல்லாம் நான் கெடுக்கிறேன் தான், வேறு வழி இல்லை. நான் உண்மையை சொல்லி ஆகணும். உண்மைக்கு சான்று பகரத்தான் நாங்கள் நிற்கிறோம். அதனால் தயவுசெய்து கொண்டு போங்க. கோவில் நிர்வாகத்துக்கு நீங்கள் ஒரு 50 ரூபா கூட கொடுங்க. அவங்க அந்த கோயிலை பராமரிக்கிறதுக்கு தான் இப்படிலாம் செய்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு நீங்கள் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணி வருஷத்தில் ஒரு தடவை நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கீங்க, ஃபாதர் இருந்தாங்க வச்சுக்கோங்கன்னு ஒரு நிர்வாகத்துக்கு ஒரு சின்ன காணிக்கை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. இது வந்து கடவுளுக்கு எதிரான காரியம்தான்.
அதாவது ஆடு வெட்டி சாப்பிட்றது இல்லை, அது அங்கே வந்து வெட்டி சாப்பிட்றது. இங்கே தான் வெட்டுவேன் அப்படின்னு நிற்கிறோம் பாருங்கள். அப்போ தேவ பிள்ளைகளே, இயேசு சாமி பாருங்கள், தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கி கொண்ட கடவுளின் திருச்சபையை. யார் கடவுளின் திருச்சபை? நீங்கள் நானும் தான். நீங்கள் பில்டிங்கை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த கோயில் பூட்டியிருக்கு, இந்த கோயில் பூட்டியிருக்கு. கடவுள் வந்து அந்த கோயில் பூட்டுறதை பற்றி கவலைப்பட மாட்டார், இந்த கோயில் பூட்டுறதை பற்றி கவலைப்பட மாட்டார். ஏன் ராயப்பருடைய அந்த பீட்டர் ஸ்கொயரில் ரோமாபுரியில் இருக்கிற கோயில் பூட்டினா கூட கடவுள் கவலைப்பட மாட்டார். ஆனால் உன்னுடைய என்னுடைய இதயமாகிய கோயில் பூட்டப்பட்டுருச்சுன்னா அதுக்குத்தான் விண்ணகமே அழுவுதான். ஒரு பாவியினுடைய மனசு மாறி அந்த இதயம்ங்கிற ஆலயம் ஆண்டவரை நோக்கி திறந்துருச்சுன்னா விண்ணகம் மகிழுதான். இப்போ புரியுதா எதுக்கு கடவுள் கவலைப்படுறாருன்னு? இஸ்ரேல் மக்கள் வந்து எருசலேம் ஆலயம்தான் பெரிய ஆலயம், இங்கே தான் கடவுள் வருவார், இங்கே தான் எல்லாம் செய்வார்னு எருசலேம் ஆலயத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டே நின்னாங்க. அது பாருங்கள், கல் மேலே கல் இல்லாமல் சிதைக்கப்பட்டது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற கோவில் அல்ல கடவுளுடைய திட்டம், நீ தான் கோயில். அப்போ திருச்சபைன்னும் போது நம்ம ஏதோ கோயில்களை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. கோடிக்கணக்கில் போட்டு கட்டியிருக்கிற கோயில் தான் திருச்சபை இல்லை, அது உள்ள உட்காரியே நீ தான் திருச்சபை. அப்போ பாருங்கள், தமதாக்கி கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்து கொள்ளுங்கள். இதுதான் எச்சரிக்கை செய்தியாக முதல்ல வருது. அப்போ மந்தையை காப்பாற்றி கொள்ளுங்கன்னு யாருக்கு சொல்கிறாருன்னா, மந்தையை மேய்க்கிற ஆயர்கள், குருக்கள், ஊழியக்காரங்க, இப்போ எல்லாருமே நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க, கன்னியாஸ்திரிங்க, எல்லாருக்குமே இந்த எச்சரிக்கை செய்தி வருது. நமக்கு ஒரு செய்தி கொடுக்குறார், கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் போது நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, அதை பற்றி தெரிஞ்சு கொள்ளுங்க, மந்தையை தப்ப விடாதவாறு தாக்கும், நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதெல்லாம் பின்னாடி வருது, நீங்கள் படிச்சுக்கொள்ளுங்க. இப்போது இந்த தேவ அழைத்தலை குறித்து நம்ம பேசுகிறோம். இந்த மந்தையை மேய்க்கிறதுக்குன்னு கடவுள் என்ன செய்கிறாரு, ஒரு சில ஆட்களை அவங்களுடைய சூழலுக்கு ஏற்றவாறு அமைத்து கொடுக்குறார். பாருங்கள், அழைத்தல் அப்படின்னோடனே நம்ம நினச்சிட்டு இருக்கோம், வருஷத்தில் ஒரு தடவை நம்ம கோயிலில் ஜெபிப்போம், மன்றாட்டு நேரத்தில் இந்த அழைத்தல் ஞாயிறு வரும். அழைத்தல் ஞாயிறு வரும், ஒகேஷன் சண்டேன்னு போடுவாங்க இல்லைங்களா? அப்போ வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் ஜெபிப்பாங்க. ஆண்டவரே அறுவடையின் ஆண்டவரே, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு, ஆகவே வேலையாட்களை நிறைய அனுப்புங்க, நிறைய நீங்கள் ஆண்டவரே நிறைய அழைத்தலுக்கு ஆட்களை அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறேன், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, மனமுருகி மண்டாடுகிறோம் அப்படின்னு நல்லா ஜெபிப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அன்றைக்கி ஒரு நாள் தான் அதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் அந்த இறைவசனத்தை வேறு எதுக்கு எடுக்கப்படாது, ஏன்னா அடுத்த வருஷத்துக்கு அது வேணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் போய் ஃபாதர் வந்து கேட்பார், ஏம்மா உன் வீட்டில் 2 பிள்ளைகளை வச்சுருக்கில்ல, ஒரு பிள்ளைய கொடுமா. இல்லை சாமி, ஒருத்தன் இன்ஜினியருக்கு படிக்கிறேன்ருக்கான், ஒருத்தன் டாக்டருக்கு படிக்கிறேன்ருக்கான், அதனால் ரொம்ப கஷ்டம் சாமி. அப்போது யார் பிள்ளை அனுப்பணும்? ஏதாவது இளிச்சவாய் பிள்ளை இருந்ததுன்னா போகும். நம்ம பிள்ளைங்க கை நிறையா சம்பாதிக்கணும். தேவ பிள்ளையில் நீங்கள் ஜெபிக்கிறதும் அங்கே போய் செயல்படுறதும் வித்தியாசமாக இருக்குது. அதனால தான் திருச்சபையை சஃபர் பண்ணுது. தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். முன்னாடியெல்லாம் ஒரு பிள்ளையாக இருந்தால் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க, இப்போலாம் அப்படி அனுப்புறதில்ல, ஒன்றாவது வந்தால் பரவாயில்லன்னு கூட்டி வச்சுக்கிறாங்க. அப்போது இந்த அழைத்தல் அப்படிங்கிறதுனா நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாது, ஏதோ சாமியாருக்கு போகிறது மட்டும்தான் அழைத்தல், சிஸ்டருக்கு போகிறதுக்கு மட்டும்தான் அழைத்தல்னு நினச்சிங்கன்னா அது தவறு, முற்றிலும் தவறு. இது ஒரு களப்பணி, இது ஒரு பணி, ஆண்டவருடைய தளத்தில் இது ஒரு பணி நாங்கள் செய்கிறோம், அவ்வளோதான். இது ஒரு 1000 பணியில் இது ஒரு பணி. அரசியல் தளத்துக்கு உன் பிள்ளைகளை அனுப்பு, அங்கே போய் உண்மையாக நிற்கணுண்டா மவனேன்னு சொல்லி அனுப்பணும். மவனே வாங்குறதுல பாதி கொஞ்சம் கொடுத்துட்றா அப்படின்னு நீ கான்ட்ராக்ட் போடக்கூடாது. டாக்டராக அனுப்பு உன் பிள்ளைய, ஆனால் சொல்லு, மவனே நியாயமான பணத்துக்கு ஊழியம் செய், அங்கே ஏழை மக்கள் வருவாங்க, ஏழைகள் மீது இரக்கமாயிரு சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் அந்தந்த அழைத்தலுக்கு ஏற்ப வாழணும். எங்கள் அப்பா ஆஸ்பத்திரியில் இருந்தார், ஒரு மருத்துவமனைக்கு, பெரிய மருத்துவமனை தான், பேர் சொல்ல விரும்பலை நான். அந்த மருத்துவமனை கூட்டிகிட்டு போகிறோம். அவருக்கு வாய்க்குள்ளே அவருக்கு இங்கே தான் சலைவா கிளாண்டில் தான் கேன்சர். அதுக்கு வந்து அவங்க உள்ளே வந்து அந்த சதையை எடுத்து அவங்க என்ன செய்வாங்க, டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க, பயாப்சின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த டாக்டர் டயர்ட் ஆகிட்டாரா என்னன்னு தெரியல, அவர் என்ன செய்கிறாரு, கம்பவுண்டர்கிட்ட விட்டு அந்த பயாப்சிக்கு உள்ளேருந்து ஃப்ளஷ் எடுக்க சொல்கிறார். அப்போ அவர் போய் படுத்துக்கிட்டாராம். அந்த ரூமுக்குள்ளே நாங்கள் இல்லை, எங்கள் அப்பா மட்டும்தான் இப்போ உள்ளே அனுமதிச்சாங்க. போனார், போயிட்டு அந்த கம்பவுண்டர் போய் அதை செய்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறாரு, எங்கள் அப்பா அழுது நான் பார்த்ததே கிடையாது,
அன்றைக்கி நான் எங்கள் அப்பா அழுதாரு. எதுக்காக அழுதாருன்னா, அந்த உடல் வலியினால் அல்ல, அங்கே நடந்த அந்த சூழ்நிலையினுடைய வேதனை. அப்போ பாருங்கள், அந்த கம்பவுண்டரை விட்டு எடியா அந்த ஆளுக்கு எடியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுத்துட்டார். அப்படியே அவர் அசதி, ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட். இந்த கம்பவுண்டர் போய் வாயில் கிளிப்பை போட்டுட்டு உள்ளே பார்க்குறாரு. அங்கே பயாப்சி எடுக்கிறதுக்கு ஏதாவது பல்ஜிங் இருந்தால் தான் எடுப்பாங்க, அதை வெட்டி. அங்கே ஒன்றுமே இல்லை, எவ்ரி திங் இஸ் ஃபைன் இன்சைட். அவர் கேட்குறாரு, இல்லை சார் உள்ளே இன்னும் பல்ஜ் இல்லை சார், என்ன சார் செய்கிறது, எதையா எந்த கண்டா உள்ளேருந்து வெட்டி எடுத்து தொலையா. அப்போது இந்த பேஷண்ட்டுக்கு எப்படி இருக்கும், உயிருள்ள அந்த நபருக்கு எப்படி இருக்கும்? நான் இரக்கமாக இருக்க நினைக்கிறதுக்கு காரணம் எனக்கு ஏற்பட்ட காயங்கள், நான் பார்த்த என்னுடைய வலிகள். இந்த வலிகள் என்னிடமிருந்து கடந்து போகக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. இதே போல் இன்னொரு நபர்கள் தன்னுடைய வேதனையை சந்திக்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளே, இது எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இப்போ அந்த மருத்துவர் ஒரு மனித நேயம் இல்லாத மருத்துவராக இருந்திருக்கிறார். உன்னால் முடியலையா, நீ ஓடிடணும், லீவை போட்டுட்டு ஓடிடணும். அங்கே உயிர்களை கொல்லக்கூடாது நம்ம. அப்போது இந்த சூழலில் அந்த மருத்துவர் நீதியின்படி இல்லை. அப்போது நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அழைத்தல் என்பது ஒவ்வொரு தளத்தில் அமைக்கப்படுகிறதுங்க. இப்போ நான் இங்கே நிற்கிறேன்னா இது ஒரு அழைத்தல். பிரதர் என்பநாதன் நிற்கிறாருன்னா அது ஒரு அழைத்தல். இது அவங்க நினைச்சாங்கன்னா பிஸ்னஸாக மாற்ற முடியும், அழகாக பாடி காசு சம்பாதிக்க முடியும், அதை ஊழியமாக கொடுக்க முடியும். அழைத்தலாக செய்கிறவனுக்கு தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். பின்னாடி தெரியும், இன்றைக்கி எல்லாம் நல்லா தெரியும், பின்னாடி தெரியும், ரிசல்ட் வரும்போது தான். அதனால தான் சொல்கிறோம், நீ இருக்கிற இடம் எந்த இடமோ அந்த இடத்துல உன் பிள்ளைகளை உருவாக்குங்க. அழைத்தல் என்பது எல்லா இடத்துலையும் இருக்கிறது. நீங்கள் பணி செய்யக்கூடிய இடம் ஒரு வங்கியாக இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம். ஸ்கூலில் நம்ம ஒரு ஆசிரியர் பணி செய்கிற, நீங்கள் எப்படிப்பட்ட ஆசிரியராக நம்ம இருக்கிறோம், முன்னாடி படிக்கிற ஒரு 10 பிள்ளையை மட்டும் லெவல் பண்ணி வச்சுருவோம். அதுங்க 200 to 200, 100 to 100 எடுத்துட்டாங்கன்னா வி கெட் வெரி ப்ரைட். இன்னும் நமக்கு ரொம்ப பெருமையாக போகிறது. ஆனால் அதுக்கு பின்னாடி உட்காந்துருக்கும், படிக்க முடியாமல் முட்டி மோதிக்கிட்டு அதுங்களெல்லாம் ஓரம் கட்டுவாங்க. இதுதான் நம்மளுடைய நார்மல் வே ஆஃப் அப்ரோச். இதை மாற்றி செய்கிறவங்க தான் ஆண்டவருடைய அழைத்தலை உண்மையாய் பெற்றிருக்கிறவங்க. தேவ பிள்ளைகளே, அதனால தான் சொல்லுகிறோம், நிறைய பேர் இந்த அழைத்தலை உணர முடியாமல் இருக்கிறவங்க உணரணுங்கிறதுக்காக இதை நான் சொல்லுகிறேன். அடுத்த கட்டமாக கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டால் போதும், இதுதான் என்னுடைய அழைத்தல்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் காணாமல் போக போகிறீங்க. அழைத்தல் என்பது ஆண்டவருக்குள்ளே நம்ம என்ன செய்யணுங்கிறத கேட்டு செய்யணும். நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு ஒரு வேலையை கடவுள் வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல நான் என்ன செய்யணுங்கிறத உணரணும். அதற்கு ஆண்டவர்கிட்ட கரம் உயர்த்தி ஜெபிக்கணும். தேவ அழைத்தல் என்பது ஆண்டவருடைய கிருபையாலே கொடுக்கப்படுகிறது. கடவுள் என்ன செய்கிறதில்ல, அழைத்தலை யாருக்காவது கொடுக்குறாருன்னா அவங்கக்கிட்ட அவர் என்ன செய்ய மாட்டார், சர்டிஃபிகேட்டை வச்சு அவர் என்ன படிச்சிருக்கிறாரு, எப்படி படிச்சிருக்கிறாரு, எப்படி பேசுகிறாரு. இப்போ ஆல்பர்ட்டை சூசும் போது ஆல்பர்ட் எப்படி என்னென்ன திறமையாக இருக்கிறாரா, உலகம் பார்க்கும் அந்த திறமையை. ஆண்டவர் அந்த திறமையெல்லாம் பார்க்க மாட்டார், வெறுமையாக இருக்கிறவனை தூக்கி நிப்பாட்டுவார். அப்படி தான் என்னை நிப்பாட்டி இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஒன்றுமில்லாதவனை தூக்கி நிப்பாட்டி தான் அவர் சொல்கிறாரு, என் வலிமையை உன் மீது வைப்பேன், நீ உன் வலிமையால் எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், என் வலிமையை உன்னிடத்தில் வைப்பேன், நீ அதை வெளியில் எடுத்துகிட்டு போ, அப்போது என் மகிமை அவர்களில் வெளிப்படும். அதுக்கு தான் இந்த மரமண்டையை நிப்பாட்டி இருக்கிறார். உண்மையாக சொன்னால் நான் பெரிய அறிவாளி கிடையாது, போராடி தான் படித்தோம், போராடி தான் வெற்றி பெறுகிறோம், நிறைய குழப்பங்கள் குறைகளோட நிற்கிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவர்கிட்ட சரணாகதி ஆகிற போது அவர்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். அப்போ நமக்கு என்ன வேணும், அழைத்தலை பெறுவதற்கு என்ன வேணும்னா தாழ்ச்சியான உள்ள. ஆண்டவரே நீங்கள் தான் செய்கிறீங்க, நான் ஒரு பயனற்ற ஊழியன்னு சும்மா வாயில் சொன்னால் பத்தாது. நிறைய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே பயனற்ற ஊழியன் என்னை பயன்படுத்தும். அங்கே ஒரு பாட்டு மாற்றிக்கலாம் பிரதர்னா, என் பாட்டு தான் பாடணும். பிரைஸ் தி லார்ட். அவங்க போட்ட சீடியில் போட்ட பாட்டு தான் பாடணும், நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கிற பாட்டு தான் பாடணும். எங்கே நீ பயனற்ற ஊழியன், நீ சின்ன சின்ன காரியத்தில் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம யாருன்னு. அப்போ பாருங்கள், பைபிளில் நம்ம நிறைய உதாரணம் பார்க்கலாம். ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்களேன். அந்த ஆபிரகாம் யார், குழந்தை இல்லாத ஒரு பாவி. அந்த காலத்தில் குழந்தை இல்லைன்னா சீண்ட கூட மாட்டாங்க. அவர் ஒரு இனத்தை வழிநடத்துகிற தலைவராக இருந்ததுனால எல்லாம் பொறுத்துக்கிட்டான். ஆனால் குழந்தை இல்லை. அந்த நாட்களில் குழந்தை பேர் நிறைய இருக்கணும். குழந்தை நிறைய இல்லாமல், குழந்தை இல்லைன்னா பெரிய அசிங்கம். அப்பேற்பட்ட தொடக்கங்கள் 15:3 பார்க்குறோம், நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளனாக போகிறான். எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா. அடுத்த வீட்டு பிள்ளைய போய் நம்ம அடிமை மகனை போய் வீட்டுக்குள்ளே வச்சா எப்படி இருக்கும். அது அந்த கால சூழலில் யோசிச்சு பாருங்கள். அவர் பாருங்கள், நம்ப முடியாத மனநிலையோடு இருந்தார் ஆபிரகாம். இது நடக்குமா, இது நடந்துருமா, சாராவும் சிரிக்கிறாங்க, இது எப்படி நடக்கும் இதெல்லாம் அப்படின்னு. அப்போ அந்த மனுஷனை கடவுள் சூஸ் பண்ணுறாரு பாருங்களேன். இயலாமையினுடைய நிலையில் இருந்தவர். சவுல் பாருங்களேன், சவுல் என்ற ஓர் இளமையும் அழகும் கொண்ட மகன் இருந்தார்.
இஸ்ரேலின் புதல்வர்களுள் அவரை விட அழகு வாய்ந்தவர் எவரும் இல்லர். மற்ற அனைவரையும் விட அவர் உயரமானவர். மற்ற அனைவரும் அவர் தோள் உயரமே இருந்தனர். கடவுள் அவரை தெரிந்தெடுக்கிறாரு. சாமுவேல் வழியாக அவரை அர்ச்சிக்கிறாரு. கடைசியில் பாருங்க, அந்த மனுஷன் தோற்று போன மனுஷனாக போகிறான். அப்போ கூட அவன் தோற்று போன நேரத்துலலாம் கடவுள் என்ன செய்கிறாரு, அவனை பேக் பண்ணி ஒரு தப்பு பண்ணிட்டானு நீ தூக்கி விட்டுறல, அவனோடு இருக்கிறார் கடைசி வரைக்கும். இந்த மனுஷன் மாறுவான். அப்படி இயலாமையினுடைய நிலையில் இருக்கிற மனுஷனை தான் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க. தாவீது வீட்டில் சாமுவேல் செலக்ட் பண்ண போகிறாரு. வரிசையாக பிள்ளைங்க ஒவ்வொரு பையனாக வரான், எல்லாம் ஆஜானுபவனா அப்படி வரான். ஆண்டவர் சொல்கிறார், அவனை தூக்கி குப்பையில் போட, அவனை மண்டையில் அவனுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. இப்படியா ஒவ்வொருத்தனையாக நிராகரித்து கடைசியில் அவங்க அப்பா இவன் இருக்கிறான்னு கூட சொல்லலை. சாமுவேல் கேட்குறாரு, ஏயா அவன் வீட்டில் இருக்கிற பிள்ளையெல்லாம் முடிஞ்சிருச்சாயா அப்படின்னு. ஒருத்தன் இருக்கிறான், அவன் இதில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், அவன் கடை குட்டிங்க, அவன் ஒரு சின்ன பைய, கூட்டிகிட்டு வாயா அவனையும் பார்த்துட்றேன். அவன் உள்ளே வரும்போது ஆண்டவர் சொல்றா, எழுந்து அவன் மீது இல்லை எண்ணெயை ஊற்று அவன் தலையில். பாருங்களேன், அப்போ கடவுள் ஆள் உயரத்தை பார்க்கல, அவனுடைய அறிவை பார்க்கல, அவனுடைய செயலை பார்க்கல. கடவுள் பாருங்கள், அவனுடைய இதயத்தை ஊடுருவி காண்கிறவர். அவர் செலக்ட் பண்ணுறார். தாவீதினுடைய அந்த அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். மோசேவை எடுத்துக்கொள்ளுங்க. கொலை பாதகத்துக்கு உள்ளான மனுஷன். அவன் கொலை செஞ்சுட்டு அடுத்த ஊரில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு வாழ்ந்த ஒரு டிமிட் ஃபெல்லோ, ஒரு பயந்தாங்குழி. பாருங்கள், அந்த மனுஷனை ஆண்டவர் தூக்கி கொண்டு வரார். இப்போ அலைத்தலில் வந்தவங்க எல்லாம் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். பாருங்களேன், விடுதலை பயண நூல் 3:4 சொல்கிறது, பார்ப்பதற்கு அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரை நடுவிலிருந்து அவரை அழைக்க, இதோ நான் என்றார். அந்த சம்பாஷணையெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். கடவுள்கிட்டையே போக முடியாதுன்னு சொன்ன ஒரே ஒரு ஆள் இந்த மோசேவாக தான் இருப்பார். கடவுள் கூப்பிட்றாரு தெரிஞ்சும் முட்புதர் எரியறதை பார்க்குறாரு, அது தீஞ்சு போகல. அந்த இடத்துல ஒரு சத்தம் கேட்குது, கடவுள் பேசுகிறாரு, ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. கடவுள் சொல்கிறாரு, நீ தான் ஏன் போகணும் அப்படிங்கிறாரு. என்னால் போக முடியாது, எனக்கு திக்கு வாய்ங்க, என்னையே நீங்கள் வேற ஆளை பாருங்கள். அப்படி தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்திய ஒரு மனுஷனை தான் கடவுள் சூஸ் பண்ணுறார். அதனால தான் தேவ பிள்ளைகளே நாம் யோசிக்கணும். கடவுள் பெருமைக்குரியவர்களை வச்சு ஒரு நாள் வேலை செய்ய மாட்டார். தலையில் கனத்தோடு இருக்கிறவனை வச்சு வேலை செய்ய மாட்டார். அதுதான் அன்னை மரியாள் லூக்கா நற்செய்தியில் அந்த மரியாளினுடைய பாடலில், செருக்குற்றோரை சிதறடித்தார், தாழ்ந்தோரை உயர்த்தினார். இதுதான் அழைத்தனுடைய அடிப்படை விஷயங்க. நீங்கள் பொசிஷனில் இருப்பாங்க, ஒரு ஆன்மீக தளத்திலேயோ அரசியல் தளத்திலேயோ பொசிஷனில் இருக்கிறவங்கெல்லாம் பெரிய நல்லவங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்காக அவங்களும் கெட்டவங்கன்னு நான் சொல்ல வரல. அவங்க எந்த நிலையில் மேலே போகிறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் உன் அழைத்தல், அந்த இடத்துக்கு போன பிற்பாடு உன் அழைத்தல் மிகவும் ஆளப்பட வேண்டும். அந்த அழைத்தலுக்கு போன பிற்பாடு கடவுளை தூக்கி குப்பையில் போட்டுட்டு எவனாவது ஒருத்தன் தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு பயணிக்க நினைத்தானா, நெபுகத்நேசருக்கு நடந்தது தான். மாடு போல புல்லை மேய்வாய், அவ்வளோதான். நிறைய தலைவர்களை நீங்கள் பார்க்கலாம், அவங்க அதிகாரத்துக்குள்ளே வந்த உடனேயும் அவங்க மாடு போல புல்லை மேய ஆரம்பிச்சிருவாங்க, உணர முடியாது. அதனால தான் ஆண்டவர் அழைத்தல் என்பது, நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் கீழே உட்காந்துக்கிட்டு என்னையெல்லாம் ஆண்டவர் கூப்பிடுவாரா அப்படின்னு. ஆண்டவர் அவரிடத்திலே அன்பும் பற்றும் பரிவும் கொண்டிருக்கிற பிள்ளைகளின் மீது அவர் இரக்கமாக இருக்கிறாரு. அவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்கள தூக்கி அவர் அழகுபடுத்துவார். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஆண்டவர் குயவனேன்னு சொல்கிறோம். குயவன் அவர் வெறும் களிமண்ணாக இருக்கிற நம்ம அழகுபடுத்தி அவருடைய காரியத்துக்கு நம்மை அனுப்பி வைக்கிறார். தேவ பிள்ளைகளே, இதோ இந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு எதற்காக இந்த அழைத்தலை கொடுக்குறார் அப்படின்னா, ஆண்டவர் கூப்பிட்றாரு, என் சிலுவையை சுமக்க நீ தயாராக இருக்கிறாயா? இதுக்கு தான் அழைத்தல். இயேசுவுக்கு பின்னாடி போகிறவங்களுடைய வேதனை வழிகள் நிறைந்த பாதை, அது வேதனை நிறைந்த பாதை. அந்த வழியில் போகிறவங்க எல்லாம் சிலுவை சுமந்து தான் ஆகணும். நீங்கள் மரியாதை எடுத்துக்கொள்ளுங்க, திருத்தூதர்கள் எடுத்துக்கொள்ளுங்க, எந்த ஒரு கடவுளுடைய பின்னாடி உண்மையாக சென்ற பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க வாழ்க்கையில் வந்ததெல்லாம் வேதனை, வலி, துன்பம் எல்லாம். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நல்ல சாவு செத்தா சரி. நல்ல சாவுனா என்ன? அப்படி படுத்தோனையும் அப்படி போயிடணும், ரொம்ப ஈஸியாக சாவலாம். நல்ல சாவு ஓகே, எல்லாருக்கும் ஒரு ஆசை தான். அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், பொசுக்குன்னு விழுந்து செத்து போயிடணும், நல்ல சாவு. தேவ பிள்ளைகளே, நல்ல சாவு அது இல்லைங்க. ஆண்டவருக்காக துன்பப்பட்டு துயரப்பட்டு நீ ஆண்டவருக்கு மகிமை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதுதான் நல்ல சாவு. நீ ரோட்டில் அடிபட்டு சாவு, இல்லை நீ கிணத்து மோட்டில் சாவு, நீ கேணியில் விழுந்து, எது வேணாலும் செய்யலை. சாவு எப்படி வேணாலும் வரலாம். நோய், சில பேர் சொல்லுவாங்க நோய்வாய்ப்பட்டுட்டு செத்தாங்கனாக்கா என்ன பாடுபட்டான்னு தெரியல, செஞ்சதுக்கெல்லாம் அனுபவிக்கிறான் பாருன்னு. நீ அனுபவிக்க போகிற பாரு, அது அதோட வேதனையாக இருக்க போகுது. கண்ணுக்கு முன்னாடி அவங்க அனுபவிக்கிறாங்கன்னா அவங்க ஏதோ இரக்கத்தில் அனுபவிக்கிறாங்க. கடவுள்கிட்ட விட்டுருவோம், நம்ம தீர்ப்பிடக்கூடாது, எதையுமே தீர்ப்பிடக்கூடாது, மனுஷங்க யாரையுமே தீர்ப்பிடக்கூடாது. கள்ள பையன்தான் சிலுவையில் அரைஞ்சாங்க, அவன் மோட்சத்துக்கு போனான், கீழே நின்னவன் எங்கே போயிருப்பான் தெரியாது.
அதனால தான் சொல்லுகிறோம், தேவ பிள்ளைகளே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இயேசுசாமி சொல்கிறார், மத்தேயு 10:38 சொல்லுது, தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். இயேசு தம் சீடரை பார்த்து சொல்கிறாரு, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஆண்டவருடைய வார்த்தை. அப்போது இந்த அழைத்தலை பெற்றிருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே ஆண்டவருடைய இந்த வார்த்தையை உள்ளத்தில் நம்ம தாங்கி நிற்கணும். ஆண்டவர் கூப்பிட்றார், திருச்சபையை யார் காப்பாற்றுவார்? ஆண்டவர் உன்னை தான் அழைக்கிறார். யாரை நான் அனுப்புவேன் வேதத்தில் சொல்கிறாரு பாருங்க, இசையா 6:8, யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை கேட்டேன். அதற்கு இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். இறைவாக்கினர் சொல்லிட்டாரு. இன்னைக்கு இதே வார்த்தை இன்னைக்கு நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. பாட்டு பாடுவோம் பூசையில், சண்டே மாசில் அந்த ரெஸ்பான்சோரியல் சாங் பாடும்போது, யாரை நான் அனுப்புவேன் என் மக்களின் விடுதலைக்காய், இதோ நான் இருக்கின்றேன், என்னை அனுப்பிவிடும். எல்லாம் பாடிட்டு வெளியில் போகும்போது ஃபாதர் கூப்பிடுவார், சார் இந்த ஒரு சின்ன ஒரு வேலை இருக்குது. இல்லை ஃபாதர், கறி தீந்துடும், கறி கடைக்கு போகணும், வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி உதப்பாங்க சாமி, நான் போயிட்டு வரேன். அப்புறம் தேவ பிள்ளைகளை பாடெல்லாம் ஓகே தான், சர்வீஸ் எல்லாம் ஓகே. ஆனால் இங்கே வாழ்க்கைன்னு வரும்போது யாரை நான் அனுப்புவேன்? யாரையாவது அனுப்பு சாமி, என்னை விட்டுரு. இல்லை இல்லை இல்லை, நாம் ஆண்டவருக்கு பதில் சொல்லி ஆகணும். அதனால் அனுப்புறதுனா எங்கேயோ உங்களை நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து என்னை கேட்டார், ஃபாதர் இந்த கல்யாணம் எனக்கு சாமியார் ஆகணுன்னு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சுப்பா, ஆனால் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தடம் புரண்டு என் வாழ்க்கையே மாறி போய் கல்யாணம் ஆயிடுச்சு ஃபாதர் அப்படின்னாரு. பொண்டாட்டி பக்கத்தில் நிற்கிறாங்க. பிரசங்கத்தில் ஒரு ரைட்டாக சொன்னீங்க ஃபாதர், இப்போ கூட சாமியாராக போகலான்னு சொன்னீங்க, நான் சாமியாராக போக முடியுமா ஃபாதர் அப்படின்னார். கண்டிப்பாக போகலாம் சார், கல்யாணம்லாம் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு. ஃபாதர் என்ன செய்யணும் சொல்லுங்கள், என்ன செஞ்ச ஃபாதர் ஆகலாம் அப்படின்னாரு. வீட்டில் பிள்ளைங்களாம் செட்டில் பண்ணியிருக்கணும். செட்டில் பண்ணிட்டேன் ஃபாதர், 2 பிள்ளைங்க தான் செட்டில் பண்ணிட்டேன், நல்லா இருக்காங்க, பேரம்பேத்தியோட நல்லா இருக்காங்க, அவங்க பிள்ளைகள்லாம் பேத்து. ஓகே, மனைவி இருக்கக்கூடாது அப்படின்னு. வீட்டுக்காரம்மா பக்கத்தில் நிற்கிது. உடனே இப்படி பார்த்துட்டு, முடிச்சிடலாம் ஃபாதர் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஏம்மா போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட்டை போட்டு வை அப்படின்னு. முடித்தாலும் முடிச்சிருவார் ஒன்று ராத்திரி. தேவ பிள்ளைகளை நாங்கள் அழைத்தலோடனே நீங்கள் டபுக்குன்னு அங்கேருந்து தாவி இங்கே ஒடியாரக்கூடாது. இப்போ நான் வந்து உங்கள் பக்கம் ஒடியாரதை நீங்கள் விரும்புவீங்களா? சாமியார் எவ்வளோ நாள் தான் இதுலேயே உழைச்சிக்கிட்டு இருக்கிறது, கொஞ்ச நாள் அங்கிட்டு வந்து நிற்கலாமேன்னு ஒரு பொண்ணு பார்க்கலாம்னு நினச்சா நீங்கள் விட்டுருவீங்களா? அதே மாதிரி தான் நாங்கள் அங்கிட்டு வர்றது நல்லதில்லை, நீங்கள் இங்கிட்டு வர்றது நல்லதில்லை. நீங்கள் அங்கேயே இருந்து பணி செய்யுங்க, நாங்கள் இங்கேருந்து பணி நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு மையத்துக்காக வேலை செய்வோம். அதுதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளை பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர். எசையா 40:26 உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள், அவற்றை படைத்தவர் யார்? வானத்தை படைத்தவர் யார்? வான்படையை எண்ணிக்கை வாரியாய் வெளிக்கொணர்ந்து ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைப்பவர் என்றோ. அவர் ஆற்றல் மிக்கவராய் வலிமை வாய்ந்தவராய் இருப்பதால் அவற்றில் ஒன்றேனும் குறைவதில்லை. அவர்தான் உன்னையும் இந்த இடத்துல குறைவில்லாமல் பெயர் சொல்லி அழைத்தவர். அப்படி அழைத்தவருக்கு நம்ம மாண்பு கொடுக்கணுமா, மரியாதை கொடுக்கணுமா? அவர் என்ன விரும்புகிறாருங்கிறத கேட்டு செய்யணுமா, இல்லை நான் விரும்புகிறத அவருக்கு செய்யணுமா? தேவ பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. நாம் வான்வெளிகளை எல்லாம் பார்த்து இவ்வளவு மாண்போடு படைச்சு அந்த மாண்புக்கு அதிபதியாக இருக்கிறவர் என்னைய ஏதோ ஒரு உயரத்துக்குள்ளே போகிறதுக்கு படைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத உணராமல் வீட்டில் சண்டை. என்ன சண்டை? நான் வீட்டுக்குள்ளே வந்தேன், என்னைய காப்பி குடிக்கிறியான்னு அவள் கேட்காம விட்டுட்டா என் பொண்டாட்டி. டைவர்ஸ். வீட்டுக்காரர் சம்பாதிச்சுட்டு வந்தார் ஃபாதர், மாதம் மாதம் சம்பாதிச்சுட்டு அவளுக்கு காசு ஒரு முளை பூ வாங்கி தராரா ஃபாதர், ஒரு நாள். அதுக்கு என்னம்மா செய்யுது? டைவர்ஸ். தேவ பிள்ளைகள, ஒரு முளை பூ வாங்கி தரலாம் டைவர்ஸ், காப்பி போட்டு தரலாம் டைவர்ஸ். ஒரு வீட்டில் கவுன்சிலிங் வராங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். என்ன பிரச்சனை? கக்கூசில் கப்பை மாற்றி வச்சிட்றாராம் வீட்டுக்கார். கழுவுற கப்பை குளிக்கிற கப்புக்கு வச்சு போடுறாராம், குளிக்கிற கப்பை கழுவுற பக்கம் வச்சிட்றாராம். அதனால டைவர்ஸ். தேவ பிள்ளைகளை, இந்த மாதிரி வடைக்கும் சுண்டலுக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா கடவுள் நம்மளெல்லாம் எப்படி காப்பாற்ற போகிறாரு யோசிச்சு பாருங்களேன். அழைத்தல்னு நம்ம மூச்சை கட்டி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அழைத்தல் என்பது முதல்ல வீட்டுக்குள்ளே ஆரம்பிக்கணும். வாலிப பிள்ளைகள் அழைத்தலை உணருங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் கஞ்சா கசக்கி வாயில் போட்டுக்கிட்டு அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு நாடகம் நடிச்சுக்கிட்டு இல்லை. நீ அழைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை, சிறு குழந்தைகள் இதை உட்கார்ந்துருக்கிறீங்க. நீங்கள் என்னத்துக்கு அழைக்கப்பட்டீங்க? எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது. ரோட்டில் போயிட்டுருக்கிற ஒரு அசிங்கம் கிடக்குது, என்ன ததக்கு புதுக்குன்னு காலை வச்சுட்டா போகிற, அது தெரியுதில்ல அசிங்கம்னு. அப்போ உனக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு.
அப்போ நீ சொல்லக்கூடாது, சிறு பிள்ளைகள் சொல்லக்கூடாது எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. அப்பா அம்மா ஒத்து பார்க்கணும். தாய் என்ன சொல்கிறாங்க, தந்தை என்ன சொல்கிறாங்க, குருவானவர் என்ன சொல்கிறாங்க. இப்படி நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய அந்த காரியத்தில் ஃபோக்கஸ்டாக இருந்தோம்னா கண்டிப்பாக உன் அழைத்தலை நீ அறிந்து கொள்வாய். இதோ இந்த நாள் அதுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்களும் பயணித்து பாருங்கள். அழைத்தல் என்பது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இயற்கைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, பறவைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, விலங்குகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் அதனுடைய பேசிக் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க. அதன்படி அதுங்க செயல்படுது. ஆனால் நாம் இன்னும் ஒரு அதிகப்படியான ஒரு 6வது அறிவை வச்சுட்டாரு. பேசிக் இன்ஸ்டிங்க்டில் இல்லை, அந்த அறிவின்படி செயல்பட சொல்லியிருக்கிறார். அப்போ அழைத்தலை பெற்றிருக்கிற நாம் அந்த அறிவை பயன்படுத்தி அவைகளையெல்லாம் ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ளே நம்ம கொண்டு வரும்போது கடவுள் உண்மையாக மகிமை அடைவார். அந்த மகிமையில் பங்கு பெறுகிற பிள்ளைகள் மட்டும்தான் ஆண்டவர் மீண்டும் வருகிற போது மகிமையில் பங்கு பெற முடியும். நீங்கள் ஆண்டவருடைய மகிமையில் பங்கு பெறணும்னா ஆண்டவரோடு இணைந்திருப்போம், அழைத்தலை உணர்வோம், ஆண்டவரோடு ஓடுவோம், வெற்றி பெறுவோம். ஆமென். வாழும் வாழ்வை பலியாய் தந்தேன், வரமே தருவாய் நீ. வாழும் வாழ்வை பலியாய் தந்தேன், வரமே தருவாய் நீ. போதும் என்ற மனமே தந்து பொறுத்து கொள்வாய் நீ. போதும் என்ற மனமே தந்து பொறுத்து கொள்வாய் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் வாழ்வின் ஜீவனும் நீ. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே. சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நம்ம அழைத்தலுக்காக ஜெபிக்கிறோம். நிறைய பேர் அழைத்தலை பெற்று விட்டாங்க. அந்த பெற்றவர்களுக்கு இறைவன் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து உண்மையான அந்த வார்த்தையின் வழியில் நடக்கவும், அழைத்தலை பெற இருக்கிறவங்களுக்கு இறைவன் அந்த அழைத்தலினுடைய அபிஷேகத்தை உணர இந்த நேரத்தில் வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் ஆசீர்வாதத்தை பொழிய வேண்டும் என்றும் இந்த நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த காணிக்கைகள் அப்பமும் ரசத்தோடு இந்த அழைத்தலுக்குள்ளே வர வேண்டியவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஒப்பு கொடுத்து ஒரு விசை கண்களை மூடி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. காணிக்கை பொருள்களை உம்முடைய திருமுன் படைக்கிறோம் ஆண்டவரே. ஒரே குடும்பமாக நாங்கள் இணைந்திருக்கிறோம். பல்வேறு தலங்களிலே, பல்வேறு நாடுகளிலே, பல்வேறு சூழல்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் இதோ இந்த திருப்பலியிலே இந்த காணிக்கை பொருள்கள் போல ஒரே உடலாக ஒரே உள்ளமாக இணைந்திருக்கிறோம் ஆண்டவரே. அழைத்தலை உறுதி செய்கிறவரே, யாரை நான் அனுப்புவேன் என்று தேடிக்கொண்டிருக்கிறவரே, இதோ உமது திருமுன் உள்ளத்தாலே தங்களை படைக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீருமுடைய அழைத்தலில் இணைத்து ஆசீர்வதிப்பீராக. எந்த அழைத்தல், எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை, எப்படிப்பட்ட செயல்பாடு என்பதை நீர் அவர்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. சீடர்களை கரம் பிடித்து வழிநடத்தினவரே, இதோ எங்களையும் இந்த பலியின் வழியாக கரம் பிடித்து வழிநடத்த அழைத்தலின் ஆண்டவரிடத்திலே மன்றாடி ஜெபிக்கிறோம். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து கொண்டாடப்படும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகளை நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் அவரே பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை எமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அது திருமுன்னன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கிற மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடு மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, உலகத்திலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திட்டம் தந்து அந்த திட்டத்தின்படியாக நீர் அழைத்து செல்கிறீர். அழைத்தலின்படியாக எங்களை நீர் தேற்றி ஆற்றுகிறீர், பலப்படுத்துகிறீர். அழைத்தலை உணர முடியாதபடி இருக்கிற பிள்ளைகளையும், அழைத்தலை உணர்ந்து கடந்து செல்கிற பிள்ளைகளுடைய வேதனைகளை தணித்தும், அழைத்தலை இன்னும் பெற இயலாத நிலையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அழைத்தலை கொடுத்தும் நீர் இந்த பூமியை புதுப்பிப்பீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் சிறப்பாக உம்முடைய திட்டத்திற்குள்ளாக வாழ்ந்து இதோமுடைய திட்டத்தின்படியாக தன்னுடைய அழைப்பை உணர்ந்து செயல்பட்டு உம்முடைய வந்திருக்கிற பிள்ளைகளை தேவரீர் நிறைவான ஆசிரால் நிரப்பி உயிர்த்தெழுக்கூடிய அபிஷேகத்திலே அவர்களை வைத்து திருமுக ஒளியினுள்ளவர்களை ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைமாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். சீடர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க. அவங்களுக்கு சில விஷயங்கள் புரியல. இயேசுசாமி ஜெபிச்சு நல்லா செய்கிறாரு, நமக்கு இன்னும் வரமாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் கண்டிப்பாக திருத்தூதர்கள்ட்ட இருந்தது. மற்றவங்கெல்லாம் ஜெபிக்கிறத பார்த்தாங்க. அப்போ இயேசுகிட்ட கேட்டாங்க, எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தாரும். அதனால தான் மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்றிருக்கிறோம். கடவுள் கற்பிக்கிறாரு, பயிற்சியும் கொடுக்குறாரு. யாருக்கு? ஆண்டவருக்காக ஓடுகிற பிள்ளைகளுக்கு ரெண்டும் தேவை. என்ன செய்யணும், எப்படி செய்யணும். இதை நம்ம இன்னும் சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னா ஆண்டவர்கிட்ட நம்ம மன்றாடணும். ஆண்டவர் தாமே இந்த நேரத்தில் நமக்கு அழைத்தலை உறுதி செய்கிறவர். அவர் உதவி செய்ய கரங்களை விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு கேட்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து இவரே தன் அழைத்தலுக்காக ஆட்களை அழைத்து கொண்டே இருக்கிறவர். இதோ இறைவனின் செம்மறி, இவரே தம் திட்டத்திற்காக ஆட்களை அழைத்து கொண்டே இருக்கிறவர். இவருடைய அழைப்பை உணர்ந்து அவரை நோக்கி ஓடி வருகிற பிள்ளைகள் நீங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கும் இந்த திருவிருந்து ஏதோ ஒரு பக்தி காரியம் மட்டுமல்ல, பரவசத்திலே மூழ்கி வைக்கக்கூடிய ஒரு போதைப் பொருளும் அல்ல. ரிலீஜியன் இஸ் த ஓபியம் ஆஃப் த பீப்புள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை உண்மையாக்குகிற ஒரு நிகழ்வு அல்ல இந்த திருப்பலி. மக்களை மதிமயக்க செய்கிற ஒரு அடையாளம் அல்ல, மாறாக அறிவுடையோர்களாக செயல்பட வைக்கிற தலம் இந்த திருப்பலி. ஆண்டவருடைய நற்கருணை அபிஷேகம் வெறுமனே ஒரு அடையாள பொருளாக நம் உள்ளத்திலே வருவதில்லை. அது நம்முடைய அழைத்தலை உறுதிப்படுத்தி நம்மை ஓட சொல்லுகிற ஒரு அடையாளம். என்னுடைய திட்டத்தின்படி நீ வாழ வேண்டும் என்று நம்மை சவால் விடுகிற ஒரு அடையாளம். இதோ இந்த நேரத்திலே நம்ம நிறைய பேர் ஏதோ கிறிஸ்தவர்களாக உணர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் திட்டம் அறியாதபடி, கடவுள் என்ன திட்டத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை அறிய முடியாதபடி, அழைத்தலை உணர வேண்டியவர்கள் உணராதபடி, உணர்ந்து ஏற்றுக்கொண்டவர்களில் அதில் நிலையாக நிற்காதபடி இருக்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம். ஒப்பு கொடுத்து இந்த பாடல் பாடப்படுகிற போது ஆண்டவர் உம்மை மறவாம நினைக்கிறாரு. நாம அவருடைய திட்டத்தை மறவாம நினைக்கணும். ஏன் இயேசு உன்னை மறவாமல் நினைக்கணும்னா, அவருக்காக ஓடுகிற பிள்ளையா இருக்கிறார், அதனாலதான் அவர் உன்னை நினைக்கிறார். உலகத்தின்படி ஓடுகிற பிள்ளைகளை அவர் நினைத்து பார்க்க தேவையில்லை. ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் உன்னை நினைத்து ஆசீர்வதிப்பார். உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. ஆண்டவரே, பலவீனர்களை எல்லாம் பெயர் சொல்லி அழைத்து அவர்களை உம்முடைய மாட்சியிலே உயர்த்தினீர். ஆண்டவரே, கிதியோன் என்கிற ஒரு மனுஷன் நீதி தலைவர்கள் புத்தகத்திலே காண்கிறோம். அவன் பயந்து ஒரு வீரனாயிருந்தும் அவன் எண்ணெய் பிழியக்கூடிய இடத்திலே கோதுமை அடித்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. நாங்களும் அப்படித்தான் ஆண்டவரே, எதை எங்கே செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் நாங்கள் உலகத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறோம். அழைத்தலை உணர முடியாத நிலையில் இருக்கிற எங்களுக்கு நீர் அழைத்தலின் அபிஷேகத்தை தாரும். இயலாமையை நீர் நிறைவாக்கும் ஆண்டவரே. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே. எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க
நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நாயே கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. ஆம் ஆண்டவரே, இது உம்முடைய ஊழியம் என்று தெரிந்தும் பல வேளைகளில் நாங்கள் அதை உதறி தள்ளிவிடுகிறோமே. ஆண்டவரே, எங்கள் மனக்கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. நாங்கள் இந்த உலகத்திலே வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம் என்கிற அந்த அவல நிலையை மாற்றி நான் என்னால் இயன்றதை என் ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கக்கூடிய காரியத்தை செய்து இதோ என்னுடைய மரண படுக்கையில் என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளையாக, ஆண்டவரே உமக்கு உகந்ததை நான் செய்தேன் என்று சொல்லக்கூடிய வாக்கியத்தை பெற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உள்ளத்தை பலப்படுத்தும் ஆவியாக, உள்ளத்தை வெளிச்சமாக்குகிற ஆவியாக இறங்கி வாரும் ஆண்டவரே. ஒளியின் வழியில் நடக்க உதவி செய்யும். பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவில் ஜபிக்க வைத்தீரே. பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவில் ஜபிக்க வைத்தீரே. கதவு திறந்தன, கட்டுக்கள் உடைந்தன. கட்டுகளை உடைக்கிறவரே, கதவு திறந்தன, கட்டுக்கள் உடைந்தன. காக்கும் தெய்வம் நீர் இருக்க கவலை பயம் எனக்கு எதற்கு? காக்கும் தெய்வம் நீர் இருக்க கவலை பயம் எனக்கு எதற்கு? உங்க ஊழியம் நாயே கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நாயே கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நடத்தி செல்வீங்க. நன்றி இயேசுவே, இயேசுவே, நன்றி ஆண்டவரே. அழைத்தவரே, பெயர் சொல்லி எங்களை தெரிந்தெடுத்தவரே, தாயின் கருவிலேயே அழைத்தலின் அச்சாரத்தை வைத்தவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி மகிமையை இந்த நேரத்திலே ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஒன்றுமில்லாதிருந்த எங்களை நீர் உயர்த்தினீரே ஆண்டவரே. உயர் மறைவிலிருந்து எங்களை மாட்சிக்குரிய பாத்திரமாய் மாற்றினீரே ஆண்டவரே. எங்களுடைய பலவீனத்தினாலோ எங்களுடைய அசட்டையினாலோ ஆண்டவரே நாங்கள் அழைத்தலை புறக்கணித்திருந்தால் இன்று எங்களை மீண்டுமாய் நீர் அழைத்து ஆசீர்வதிப்பீராக. கிருபை செய்தருளும் ஆண்டவரே. அழைத்தலை பெற்றிருக்கிற பிள்ளைகளுக்குள்ளே உண்மையின் ஆவி உரைய செய்வீராக. பொய்மைத்தனத்தின் காரியங்கள் எல்லாம் விலகி ஓடுவதாக. ஆண்டவரே, உலக காரியத்திற்குள்ளே நான் இருக்கிறேன், நான் என்ன செய்ய முடியும் என்று கலங்கி நிற்கிற என் பிள்ளைகளின் மீது உம்முடைய உண்மையின் ஆவி நிரப்பப்படுவீராக. ஆண்டவரே, இரக்கத்தின் ஆவி அவர்களை நிரப்புவாராக. அவர் கரம் பிடித்து அவர்களை வழி நடத்துவாராக. அழைத்தலுக்கு உரியவரே, அழைத்தலை கொடுக்கிறவரே, அழைத்தலின் அதிபதியே, அழைத்தலை உறுதியாக்குகிறவரே, என்ன நேர்ந்தாலும் எது நடந்தாலும் அழைத்தலை கொடுத்தவர், அழைத்தலிலிருந்து எங்களை பின்வாங்க செய்யாதவரே, கொடுத்த அழைப்பையும் விடுத்த ஆசீர்வாதத்தையும் மீண்டும் பெற்றுக்கொள்ளாதவரே, உம்முடைய கரத்திலே எங்கள் அனைவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையிலே அழைத்தலை பெற்றிருக்கிற பிள்ளைகள், நாம் மீண்டும் உங்களுடைய அழைத்தலை பரிசீலனை செய்து பாருங்கள். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அழைத்தல் என்பது பைபிள் எடுத்துக்கிட்டு பிரசங்கம் வைக்கிறது தான் அழைத்தல் அப்படின்னு நினச்சா அது தவறு. அது ஒரு களம். நீங்கள் நிற்கிற ஒரு மருத்துவ பணி ஒரு களம், ஆசிரியர் பணி ஒரு களம், நீ வேலை செய்கிற ஒரு வங்கி பணியாக இருந்தால் அது ஒரு களம். எல்லா இடத்திலும் ஆண்டவர் உன்னை உப்பு மாதிரி தான். உப்பு குழம்புல கொஞ்சோண்டு தான் போடுவோம், உப்பு அள்ளி கொட்ட மாட்டோம்.
அதே மாதிரி நீ இருக்கிற இடத்துல உன்னை அங்கே நட்டு வச்சிருக்கிறாருன்னா உன்னைய உப்பாக வச்சிருக்கிறாரு. ஒளி ஒரு சிறிய விளக்கு தான், வீட்டுக்குள்ளே ஓரமாக வைப்போம், அது வீட்டுக்கே வெளிச்சம் கொடுக்குது, வீட்டையே கொளுத்தியாக விடுறோம். அதே மாதிரி தான் எல்லாரும் அவங்களா இருக்கிறாங்க, மற்றவங்களா இருக்கிறாங்க, நான் மட்டும் என்ன செய்ய முடியும்? இல்லை, நீ அந்த இடத்துல ஒளியாக இருந்தால் போதும். ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த இடத்துல ஆண்டவருக்கு மகிமை கொடுப்பீங்க. ஆண்டவர் உங்களை கண்டிப்பாக அழைத்து செல்வார். ஆண்டவரோட பயணிங்க. தொடர்ந்து ஜெபிப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, நாங்கள் பங்கு கொள்ளும் இத்திருவிருந்து உமது அருளை எம்மீது நிறைவாய் பொழிந்தருள வேண்டுகின்றோம். இதிலிருந்து நாங்கள் உம்முடைய அருளை பெற்றுக்கொள்ளவும், இத்திருவிருந்து தன்னாற்றலால் எங்களை தூய்மைப்படுத்துவதால் அந்த மாபெரும் கொடைக்கு நாங்கள் என்றும் தகுதி பெறவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆவியின் அபிஷேகத்தோடு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயர் 7 தூண்களுமாய், மாண்புயர் 7 தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.